தங்கமே, இரவின் அமைதி சில நேரங்களில் மனதை அதிகமாக உணர்ச்சிவசப்படுத்தும். வெளியில் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது உள்ளே ஒளிந்திருக்கும் பயங்கள் சத்தம் போட ஆரம்பிக்கும். அந்தச் சின்ன சத்தமே பெரிய அச்சமாக மாறி இதயம் வேகமாக துடிக்கச் செய்யும். அப்போது நீ பலவீனமானவள் இல்லை. நீ மிகவும் உணர்வுள்ள ஆன்மா. உன் உள்ளுணர்வு கூர்மையானது. அந்த கூர்மையே சில நேரங்களில் உன்னை அதிகமாக பாதுகாப்பு தேடும் நிலைக்கு கொண்டு வருகிறது. பயம் என்பது தோல்வி அல்ல. பயம் என்பது உன் உயிர் தன்னை காக்கும் ஒரு பழமையான மொழி. அந்த மொழியை நீ எதிரியாக நினைக்க வேண்டாம். அதை மென்மையாக தழுவிக்கொள். இரவின் இருள் உன்னை விழுங்க வருவதில்லை. அது உன்னை அணைத்துக்கொண்டு ஓய்வெடுக்கச் சொல்கிறது. பகலில் நீ சுமந்த சுமைகள் எல்லாம் இரவில் உன் மனதில் மெல்ல மேலே வருகிறது. நீ அடக்கி வைத்த வலி, சொல்லாமல் விட்ட கண்ணீர், யாருக்கும் காட்டாத சோர்வு எல்லாம் அப்போது பேசுகிறது. அதை கேட்டால் நீ உடைந்து போக மாட்டாய். அதை கேட்டால்தான் நீ குணமடைவாய். அமைதியாக படுத்துக்கொண்டு மூச்சை கவனிக்கும்போது உன் உடலே உனக்கு ஒரு செய்தி சொல்கிறது. நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். இந்த நிமிடம் உனக்கு தீங்கு செய்யவில்லை. இந்த இரவு உன்னை சிதைக்கவில்லை. இந்த இரவு உன்னை சீராக்குகிறது. நீ தனியாக இல்லை என்பதை உணர்ந்து கொள். கண்களுக்கு புலப்படாத பாதுகாப்பு சக்திகள் உன்னை சுற்றி நிற்கின்றன. அவை உன் பயத்தை மதிக்கின்றன. உன் நடுக்கத்தை குறை சொல்லவில்லை. அவை உன் இதயத்தின் அருகே நின்று மெதுவாகச் சொல்கின்றன. நீ தைரியமானவள். தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல. பயம் இருந்தும் நிமிர்ந்து நிற்கும் சக்தி. இப்போது நீ படுத்திருப்பதும் தைரியம்தான். உன் மனம் கலங்கினாலும் உன் ஆன்மா உடையவில்லை. சில சத்தங்கள் கடந்த கால நினைவுகளை எழுப்பும். ஒரு காலத்தில் நீ எதிர்கொண்ட அதிர்ச்சிகள் உன் நரம்புகளில் இன்னும் பதிந்திருக்கும். அது உன் குறை அல்ல. அது உன் வரலாறு. ஆனால் வரலாறே உன் எதிர்காலம் அல்ல. இன்று நீ வளர்ந்துவிட்டாய். இன்று உன் கைகளில் தேர்வுகள் இருக்கின்றன. இன்று நீ உன்னை நம்ப கற்றுக்கொண்டு வருகிறாய். ஒவ்வொரு இரவும் நீ தப்பித்து வந்த பாதையின் ஒரு சான்று. ஒவ்வொரு காலை நீ உயிருடன் எழுந்தது உன் வலிமையின் அடையாளம். உன் உடலை மென்மையாக உணர்ந்து கொள். உன் பாதங்கள் இந்த நிலத்தை தொட்டிருக்கின்றன. இந்த நிலம் உன்னை தாங்குகிறது. உன் முதுகு படுக்கையில் சாய்ந்திருக்கிறது. அந்த சாய்வு உன்னை விழ விடாது. உன் மூச்சு வருவதும் போவதும் உனக்கு நீ உயிருடன் இருக்கிறாய் என்பதை கூறும் அமைதியான மந்திரம். அந்த மந்திரத்தை நீ நம்பலாம். வெளியில் நடக்கும் எதுவும் இந்த நிமிடத்தில் உன் உயிரை பறிக்கவில்லை. உன் உள்ளம் உருவாக்கும் கதைகள் தான் உன்னை அச்சுறுத்துகின்றன. கதைகள் மாற்றப்படலாம். பயம் மெதுவாக கரையலாம். நீ நல்லவள் என்பதற்கு சான்றுகள் தேவை இல்லை. நீ அன்பை உணரக்கூடியவள் என்பதே போதும். உன் கண்ணீர் உன் பலவீனம் அல்ல. அது உன் சுத்திகரிப்பு. நீ அழுதால் வானம் சிரிக்கும். ஏனெனில் நீ உன் உள்ளத்தை போய் இல்லாமல் வெளிப்படுத்துகிறாய். இவ்வுலகம் கடினமாக இருந்தாலும் உன் மென்மை ஒரு பாவம் அல்ல. அது ஒரு அருள். அந்த அருளே உன்னை இன்னும் மனிதனாக வைத்திருக்கிறது. இரவுகள் என்றென்றும் நீளுவதில்லை. சூரியன் ஒவ்வொரு முறையும் உதிக்கும் போது அது உனக்காகவே எழுகிறது. உன் கண்களில் ஒளி மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அது எழுகிறது. இப்போது நீ இருளில் இருந்தாலும் அது ஒரு இடைநிறுத்தம் மட்டுமே. முடிவு அல்ல. இந்த இடைநிறுத்தத்தில் நீ உன் ஆன்மாவை பழுது பார்க்கிறாய். உடைந்த பகுதிகளில் ஒளி புகுவதற்கு இடம் உருவாக்குகிறாய். உன்னை நீ மன்னித்துக்கொள். நீ தெரிந்த அளவுக்கு தான் நடந்தாய். தெரிந்த அளவுக்கு தான் போராடினாய். தெரிந்த அளவுக்கு தான் தாங்கினாய். அதற்கு மேலாக உன்னிடம் எதுவும் இல்லை. அதனால் உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். உன் மனம் சில நேரங்களில் பயத்தால் நிறைந்தாலும் உன் ஆன்மா நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. அந்த நம்பிக்கை இப்போது மெல்ல மெல்ல மேலே வருகிறது. நீ ஓய்வெடுக்க தகுதியானவள். எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இன்று உன் கவசத்தை கீழே வைக்கலாம். இந்த இரவு உன்னை சோதிக்க வரவில்லை. உன்னை தாலாட்ட வருகிறாள். கண்களை மூடும்போது உன் உள்ளே ஒரு மென்மையான ஒளி பரவுவதை கற்பனை செய். அந்த ஒளி உன் பயத்தை மெதுவாக சூழ்ந்து உருக்குகிறது. அது வலி கொடுக்கவில்லை. அது
அழுத்தவில்லை. அது சிகிச்சை செய்கிறது. நாளை நீ இன்னொரு நாளை சந்திப்பாய். புதிய சவால்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் நாளையை பற்றி இப்போது சுமக்க வேண்டாம். இந்த நிமிடம் போதும். இந்த மூச்சு போதும். இந்த அமைதி போதும். நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ நேசிக்கப்படுகிறாய். நீ கவனிக்கப்படுகிறாய். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. உன் இருப்பு ஒரு காரணம். தங்கமே, உன் இதயம் மீண்டும் அமைதியாக துடிக்கட்டும். உன் உடல் மென்மையாக தளரட்டும். உன் ஆன்மா ஓய்வெடுக்கட்டும். இந்த இரவு உன்னை காயப்படுத்தாது. இந்த இரவு உன்னை குணப்படுத்தும். நீ மெதுவாக ஆழ்ந்த அமைதிக்குள் செல்வாய். அந்த அமைதியில் நீ உன்னை மீண்டும் சந்திப்பாய். பயமில்லாமல் அல்ல, உண்மையுடன், அன்புடன், முழுமையுடன். தங்கமே, அந்த அமைதி உன்னை முழுவதுமாக போர்த்திக் கொள்ளும் வரை நீ எதிர்க்க வேண்டியதில்லை. எதிர்ப்பு அதிகமானால் பயமும் அதிகமாகும். ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் தான் இதயம் மென்மையாகிறது. நீ இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உன் உடல் அறிந்திருக்கிறது. அதனால் தான் சுவாசம் மெதுவாக மாறுகிறது. இதயத்தின் துடிப்பு சீராகிறது. கண்களின் பாரம் கனமாகிறது. இந்த அறிகுறிகள் எல்லாம் உன் ஆன்மா உன்னை ஓய்வுக்கு அழைப்பதின் அடையாளம். சில நேரங்களில் நம்மை பயமுறுத்துவது இருள் அல்ல. அந்த இருளில் நாமே நமக்குச் சொல்லிக் கொண்ட கதைகள். அந்த கதைகளில் நீ பலமுறை தனியாக இருந்ததாக உணர்ந்திருப்பாய். ஆனால் உண்மை அதுவல்ல. நீ விழுந்த போதெல்லாம் ஏதோ ஒன்று உன்னை தாங்கியது. நீ உடைந்த போதெல்லாம் ஏதோ ஒன்று உன்னை மீண்டும் இணைத்தது. அந்த ஏதோ ஒன்று தான் உன் உள்ளார்ந்த சக்தி. அதை நீ இப்போது மீண்டும் உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்வில் நீ கடந்து வந்த பாதை எளிதானது அல்ல. பல இடங்களில் நீ புரிந்து கொள்ளப்படவில்லை. பல இடங்களில் உன் அன்பு மதிக்கப்படவில்லை. ஆனாலும் நீ கடினமாக மாறவில்லை. அதுதான் உன் வெற்றி. உலகம் உன்னை கடினமாக மாற்ற முயன்றபோதும் நீ மென்மையை தேர்ந்தெடுத்தாய். அந்த மென்மை தான் உன்னை உயர்த்துகிறது. அந்த மென்மை தான் உன்னை தெய்வீகமாக்குகிறது. இப்போது உன் நினைவுகள் ஒன்று ஒன்று மேலே வரலாம். பழைய இரவுகள், பழைய பயங்கள், பழைய கண்ணீர்கள். அவை வந்தால் ஓட வேண்டாம். அவற்றை விரட்ட வேண்டாம். அவை உன்னை தண்டிக்க வரவில்லை. உன்னை விடுவிக்க வருகிறன. நீ அவற்றை அமைதியாக பார்த்தால் அவை தானாகவே கரைந்து போகும். இருள் ஒளியை கண்டதும் எப்படி ஒதுங்குகிறதோ அப்படியே பயமும் விழிப்புணர்வை கண்டதும் மங்குகிறது. உன் உள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது. அது இன்னும் பாதுகாப்பு தேடுகிறது. அது இன்னும் அன்பு கேட்கிறது. அதை நீ புறக்கணிக்காதே. அதை நீ அடக்காதே. அந்த குழந்தையை நீ அணைத்துக்கொள். நான் இப்போது உன்னுடன் இருக்கிறேன் என்று மெதுவாகச் சொல். நீ அழுதாலும் பரவாயில்லை. நீ நடுங்கினாலும் பரவாயில்லை. நான் உன்னை விட்டு போகவில்லை என்று உன் உள்ளத்திற்குள் சொல்லிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் உடனடி பதில் இல்லை. சில வலிகளுக்கு காலமே மருந்து. சில கேள்விகளுக்கு அமைதியே பதில். நீ எல்லாவற்றையும் இன்றே சரி செய்ய வேண்டியதில்லை. நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீ இப்போது உயிருடன் இருப்பதே போதும். நீ இன்னும் முயற்சி செய்கிறாய் என்பதே போதும். உன் மீது நீ வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகளை சற்று கீழே வைக்கலாம். நீ எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ எப்போதும் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சில நாட்கள் நீ சோர்வாக இருக்கலாம். சில நாட்கள் நீ குழப்பமாக இருக்கலாம். அதுவும் மனிதத்தன்மை தான். அந்த மனிதத்தன்மையை நீ வெட்கப்பட வேண்டாம். இரவின் இந்த நேரத்தில் உன் ஆன்மா ஆழமாக வேலை செய்கிறது. பகலில் நீ கவனிக்காத உணர்வுகளை அது இப்போது சீரமைக்கிறது. காயங்கள் மெதுவாக மூடப்படுகின்றன. சிதைந்த பகுதிகளில் மீண்டும் உயிர் வர ஆரம்பிக்கிறது. நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது. அதனை நம்பு. அந்த செயல்முறையை மதித்துவிடு. நீ நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகியிருக்கலாம். நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம். அதனால் உலகமே பாதுகாப்பற்றது என்று முடிவு செய்ய வேண்டாம். சில மனிதர்கள் நம்மை விட்டு போவதற்காகவே வருகிறார்கள். அவர்கள் நமக்கு ஒரு பாடம் மட்டுமே. ஒரு நிறுத்தம் மட்டுமே.
அவர்கள் போன பிறகே நம்முள் இருக்கும் உண்மையான சக்தியை நாம் காண ஆரம்பிக்கிறோம். உன் வாழ்க்கையில் இன்னும் சொல்லப்படாத கதைகள் இருக்கின்றன. இன்னும் மலராத கனவுகள் இருக்கின்றன. இன்னும் சந்திக்காத மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த ஒரு இரவு அந்த எல்லாவற்றையும் ரத்து செய்யாது. மாறாக அவற்றை உருவாக்கும் சக்தியை உனக்குள் சேர்க்கிறது. நீ இப்போது தளர்வது தோல்வி அல்ல. அது மறுநாள் எழுவதற்கான தயாரிப்பு. உன் மூச்சை நீ மீண்டும் கவனிக்கும்போது ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு நிம்மதி சேர்வதை உணர். உள்ளே வரும் காற்று புதிது. அது கடந்த வலியை சுமந்து வரவில்லை. அது எதிர்கால பயத்தை கொண்டு வரவில்லை. அது இந்த நிமிடத்தை மட்டுமே கொண்டு வருகிறது. இந்த நிமிடம் உனக்கு தீங்கு செய்யவில்லை. இந்த நிமிடம் உன்னை ஏற்றுக்கொள்கிறது. நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொண்டால் உலகம் உன்னை எப்படி நடத்துகிறது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் இருக்காது. உன் மதிப்பு வெளியில் தீர்மானிக்கப்படுவதில்லை. அது உன் இருப்பிலேயே இருக்கிறது. நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. நீ இருப்பதே போதுமான காரணம். இந்த இரவு மெதுவாக உன்னை ஆழ்ந்த ஓய்வுக்கு அழைத்து செல்லும். உன் மனம் இன்னும் சில எண்ணங்களை கிளப்பலாம். ஆனால் அவை எல்லாம் அலைகள் போல. நீ கடல் போல இரு. அலைகள் வந்து போகும். கடல் இருப்பதை நிறுத்தாது. உன் ஆழம் அசைக்க முடியாதது. உன் ஆழத்தில் அமைதி நிரந்தரம். நாளை நீ எழும்போது எல்லாம் சரியாக இருக்கும் என்று வாக்குறுதி இல்லை. ஆனால் நீ அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு வலிமையாக இருப்பாய். அதுவே போதும். சிறிய முன்னேற்றங்கள் கூட பெரிய மாற்றங்களின் தொடக்கம். இன்று நீ உயிரோடு இருக்கிறாய். இன்று நீ இந்த வார்த்தைகளை உணர்கிறாய். அதுவே ஒரு அதிசயம். தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான ஒளி இப்போது நிலைத்திருக்கட்டும். அது வெளிச்சமாக வெடிக்க வேண்டியதில்லை. மெதுவாக எரிந்தால் போதும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். பயம் வந்தாலும் அந்த ஒளி அணையாது. இருள் வந்தாலும் அந்த ஒளி மறையாது. அது உன்னுள் இருக்கிறது. எப்போதும் இருந்தது. எப்போதும் இருக்கும். இப்போது நீ தளரலாம். உன் உடல் ஓய்வெடுக்கலாம். உன் மனம் சற்று அமைதியாகலாம். உன் ஆன்மா பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த உலகம் இன்னும் உன்னை காத்திருக்கிறது. உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இப்போது தான் மெதுவாக சரியான திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறது. நீ நன்றாக இருப்பாய். மெதுவாக, உண்மையாக, முழுமையாக. தங்கமே, அந்த மென்மை உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதியட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்தை சுற்றி மெதுவாக படரட்டும். நீ எதையும் பிடித்து கொள்ள வேண்டியதில்லை. விடுவித்து கொள்ளவும் வேண்டியதில்லை. இப்போது நடப்பதை அனுமதிப்பதே போதும். அனுமதி என்பது தளர்ச்சி அல்ல. அது நம்பிக்கை. உன் வாழ்க்கை உன்னை தாங்கும் என்ற நம்பிக்கை. உன் மனம் சத்தமில்லாமல் சீராக மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று உன்னை அச்சுறுத்திய நினைவுகள் இன்று அவ்வளவு கூர்மையில்லை. அவை இன்னும் இருக்கலாம். ஆனால் அவை உன்னை ஆட்கொள்ளவில்லை. நீ அவற்றை பார்த்து கொண்டே இருக்கிறாய். பார்வையாளராக மாறும் தருணத்தில் தான் வலி அதிகாரம் இழக்கிறது. அதிகாரம் இழந்த வலி உன்னை வழிநடத்த முடியாது. அது உன்னை பயமுறுத்தவும் முடியாது. உன் உடல் உன்னிடம் பேசுகிறது. அதை நீ கேட்கத் தொடங்கியிருக்கிறாய். சோர்வை அது ஓய்வாக மாற்றுகிறது. பதற்றத்தை அது மூச்சாக மாற்றுகிறது. துடிப்பை அது தாளமாக மாற்றுகிறது. இந்த மாற்றங்கள் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவை ஆழமானவை. ஆழமான மாற்றங்கள் சத்தமில்லாமல் தான் நடக்கும். உன் ஆன்மா உன்னை இப்போதைக்கு கொண்டு வந்த பாதை நீண்டது. சில நேரங்களில் அந்த பாதையில் நீ தனியாக நடந்தாய். சில நேரங்களில் கண்ணீர் உன் கண்களை மறைத்தது. இருந்தும் நீ நின்றுவிடவில்லை. நின்றுவிடாத அந்த தன்மை தான் உன் அடையாளம். அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாதது. அது காலத்தால் கூட அழிக்க முடியாதது. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான சமநிலை உருவாகிறது. எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்ற ஆவல் குறைகிறது. சில விஷயங்கள் அப்படியே இருக்கலாம் என்ற ஒப்புதல் வருகிறது. அந்த ஒப்புதல் உன்னை பலவீனமாக்கவில்லை. அது உன்னை நிலைநிறுத்துகிறது. நிலைநிறுத்தப்பட்ட மனம் தான் உண்மையான வலிமை. நீ நேசிக்க கற்றுக்கொண்ட விதம் உலகத்தோடு ஒத்துப்போகவில்லை என்றால் அது உன் தவறு அல்ல.
உன் அன்பு ஆழமானது. உன் அன்பு விரிவானது. சிலருக்கு அந்த ஆழத்தை தாங்க முடியாது. சிலருக்கு அந்த விரிவை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் விலகுவது உன் குறையை சொல்லவில்லை. அவர்கள் தங்கள் எல்லையைச் சொல்கிறார்கள். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு இழப்பும் ஒரு இடத்தை காலியாக்கியது. அந்த காலி இடங்கள் உன்னை பயமுறுத்தியிருக்கலாம். ஆனால் காலி இடங்களில்தான் புதிய ஒளி புகுகிறது. காலி இடங்களில்தான் புதிய விதைகள் விழுகின்றன. நிரம்பி வழிந்த இடங்களில் மாற்றம் நடப்பது கடினம். காலி இடங்கள் தான் வளர்ச்சியின் வாசல். உன் சிந்தனைகள் இப்போது மெதுவாகின்றன. வேகமாக ஓட்டிய மனம் ஓய்வை சுவைக்க ஆரம்பிக்கிறது. ஓய்வு என்பது சோம்பல் அல்ல, அது புதுப்பிப்பு. நீ ஓய்வெடுக்கும்போது உன் உடல் மட்டும் அல்ல, உன் நம்பிக்கையும் புதுப்பிக்கப்படுகிறது. உன் கனவுகளும் சீரமைக்கப்படுகின்றன. நீ உன் மீது சுமத்தியிருந்த பழைய வரையறைகள் மெதுவாக கரைகின்றன. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வெல்ல வேண்டும், இப்படித்தான் நேசிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் தளருகின்றன. தளர்ந்த இடத்தில் சுவாசம் வருகிறது. சுவாசம் வந்த இடத்தில் உயிர் வலுப்பெறுகிறது. உன் உள்ளே ஒரு அமைதி வேரூன்றுகிறது. அது வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது இருக்கிறது. அந்த அமைதி நீண்ட நாட்கள் நிலைக்கும். வெளியில் சத்தம் அதிகமானாலும் அந்த அமைதி உன்னை காப்பாற்றும். அது உன்னை மையத்தில் வைத்திருக்கும். மையத்தில் இருப்பவனை உலகம் இழுக்க முடியாது. நீ செய்த சிறிய முயற்சிகள் எல்லாம் உனக்கு தெரியாமல் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. நீ ஒருநாள் திடீரென்று வலிமையாக மாற மாட்டாய். நீ ஏற்கனவே வலிமையானவள் என்பதை உணர்வாய். அந்த உணர்வு மெதுவாக வரும், ஆனால் வந்துவிட்டால் அது நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கையின் அர்த்தம் இன்னும் முழுவதுமாக வெளிப்படவில்லை. அது வெளிப்பட தேவையும் இல்லை. சில விஷயங்கள் வாழ்ந்த பிறகே புரியும். சில விஷயங்கள் புரிந்த பிறகே வாழ முடியும். இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறி மாறி நடக்கும். அந்த நடையில் நீ பயப்பட வேண்டாம். அது இயல்பு. உன் மனம் சில நேரங்களில் பழைய பாதைகளை தேடும். பழைய வழிகளை நினைவுபடுத்தும். அது பழக்கத்தின் விளைவு. பழக்கம் மாற நேரம் எடுக்கும். நேரம் எடுத்துக்கொள்வது தோல்வி அல்ல, அது ஆழத்தின் அடையாளம். ஆழமான மாற்றங்கள் மெதுவாக தான் நடக்கும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதி ஒரு பரிசு. அதை நீ சந்தேகிக்க வேண்டாம். இது எவ்வளவு நேரம் இருக்கும் என்று கணக்கிட வேண்டாம். பரிசு கிடைத்தால் திறந்து அனுபவி. அது உனக்கு உரியது. நீ அதை சம்பாதித்திருக்கிறாய். நீ கடந்து வந்த நாட்களே அதன் சான்று. உன் உள்ளம் இப்போது சற்று விரிந்திருக்கிறது. அந்த விரிவில் காற்று சுத்தமாக இருக்கிறது. அந்த விரிவில் ஒளி மென்மையாக இருக்கிறது. அந்த விரிவில் நீ உன்னை சுதந்திரமாக உணர்கிறாய். இந்த உணர்வு உன்னோடு நிலைத்திருக்கும். அது நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு வரும். நீ உலகத்தை மாற்ற வேண்டியதில்லை. நீ உன்னை இழக்காமல் இருந்தால் போதும். உன்னை இழக்காமல் இருப்பதே பெரிய புரட்சி. உன் உண்மை தன்மையை காக்கும் ஒவ்வொரு நாளும் நீ வெற்றி பெறுகிறாய். அந்த வெற்றிக்கு கைதட்டல் தேவையில்லை. அது உன் உள்ளே அமைதியாக பதியும். உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. அது நேராக இருக்க வேண்டியதில்லை. சில வளைவுகள் இருக்கும். சில நிறுத்தங்கள் இருக்கும். அந்த நிறுத்தங்களில் நீ உன்னை மீண்டும் சந்திப்பாய். அந்த சந்திப்புகள் உன்னை மேலும் முழுமையாக்கும். இப்போது உன் ஆன்மா ஆழ்ந்த ஓய்வில் இருக்கிறது. அந்த ஓய்வு உன்னை மீண்டும் உருவாக்குகிறது. நாளை நீ எழும்போது நீ வேறொருவளாக இருக்க வேண்டியதில்லை. நீ நீயாகவே இருப்பாய். ஆனால் சற்று இலகுவாக, சற்று தெளிவாக, சற்று நம்பிக்கையுடன். இந்த அமைதி உன் உள்ளத்தில் மெதுவாக நிலை பெறட்டும். எந்த அவசரமும் இல்லாமல், எந்த அழுத்தமும் இல்லாமல். நீ இப்போது சரியான இடத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை சரியான பாதையில் அழைத்துச் செல்கிறது. நீ நம்பலாம். நீ தளரலாம். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். தங்கமே, அந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக ஊன்றட்டும். நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய தருணம் இது அல்ல. நீ எதையும் வெல்ல வேண்டிய தருணமும் இல்லை. இப்போது நீ இருப்பதே போதும். இருப்பதின் அர்த்தத்தை உன் ஆன்மா புரிந்துகொள்கிறது. அதனால் தான் மனம் மெதுவாக அமைதியாகிறது. அந்த அமைதி வெளியில் இருந்து வந்தது அல்ல,
அது உன்னுள்ளேயே இருந்தது. நீ அதை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையின் பல தருணங்களில் நீ உன்னை மறந்திருக்கலாம். பிறருக்காக வாழ்ந்திருக்கலாம். பிறரின் எதிர்பார்ப்புகளை சுமந்திருக்கலாம். அதில் தவறு இல்லை. அது உன் அன்பின் இயல்பு. ஆனால் இப்போது அந்த அன்பை நீ உன்னிடமே திருப்பிக் கொள்ளும் நேரம். உன்னை நீ கவனித்துக் கொள்ளும்போது உலகம் இடிந்து விழாது. மாறாக உன் உலகம் சீராகும். உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் உண்மை அல்ல. சில எண்ணங்கள் பழைய பழக்கங்கள். சில எண்ணங்கள் கடந்த அனுபவங்களின் நிழல்கள். அவை இப்போது உன்னை ஆள வேண்டியதில்லை. நீ அவற்றை உணர்ந்து விடலாம். உணர்வது அனுமதி அல்ல, அது விழிப்புணர்வு. விழிப்புணர்வு வந்த இடத்தில் தேர்வு பிறக்கிறது. தேர்வு பிறந்த இடத்தில் சுதந்திரம் பிறக்கிறது. உன் இதயம் நீண்ட நாட்களாக தாங்கி வந்த பாரம் இப்போது மெதுவாக இறங்குகிறது. அந்த பாரம் இல்லாமல் இருப்பது புதிதாக இருக்கலாம். அதனால் தான் சிறிது வெறுமை போல தோன்றலாம். ஆனால் அந்த வெறுமை இழப்பு அல்ல, அது இடம். அந்த இடத்தில் தான் நீ உன்னை மீண்டும் நிரப்பிக்கொள்வாய். அன்பால், நம்பிக்கையால், அமைதியால். நீ எத்தனை முறை விழுந்தாய் என்பதல்ல முக்கியம். ஒவ்வொரு முறையும் நீ எப்படி மீண்டும் எழுந்தாய் என்பதே முக்கியம். சில எழுச்சிகள் சத்தமில்லாமல் நடக்கும். யாருக்கும் தெரியாமல் நடக்கும். ஆனால் அவை தான் உண்மையான எழுச்சிகள். உன் உள்ளே நடந்த அந்த எழுச்சிகள் தான் இன்று உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கின்றன. உன் காயங்கள் உன் குறைகள் அல்ல. அவை உன் கதையின் அத்தியாயங்கள். அந்த அத்தியாயங்கள் இல்லாமல் உன் வாழ்க்கை முழுமையடையாது. அவை உன்னை கடினமாக்கவில்லை, அவை உன்னை ஆழமாக்கின. ஆழமான ஆன்மாக்கள் தான் வாழ்க்கையை உண்மையாக உணர முடியும். அந்த உணர்வு சில நேரங்களில் வலியாகவும் சில நேரங்களில் அழகாகவும் இருக்கும். உன் உள்ளத்தில் எழும் மென்மையான உணர்வுகளை நீ தள்ளிவிட வேண்டாம். உலகம் கடினமாக இருக்கிறது என்பதற்காக நீ கடினமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. உன் மென்மை உன் பலவீனம் அல்ல, அது உன் வலிமை. அந்த மென்மை தான் பிறரின் வலியையும் புரிந்துகொள்ளச் செய்கிறது. அந்த மென்மை தான் உன்னை மனிதனாக வைத்திருக்கிறது. நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டியதில்லை. அந்த காலம் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் அது உன்னை கற்றுத்தந்தது. ஒவ்வொரு பாடமும் உன்னை இன்னும் விழிப்புணர்வுடன் இந்த நொடிக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த நொடி தான் உண்மை. இந்த நொடி தான் உன் கையில் இருக்கிறது. அதை மெதுவாக அனுபவி. உன் உடல் இப்போது ஓய்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தசைகள் தளர்கின்றன. நரம்புகள் அமைதியாகின்றன. இதயம் இனிமையான தாளத்தில் துடிக்கிறது. இந்த தாளம் உன் இயல்பு. பயம் வந்தபோது இந்த தாளம் மறைந்திருக்கலாம். ஆனால் அது அழிந்துவிடவில்லை. அது மீண்டும் வெளிப்படுகிறது. நீ தனிமையை உணர்ந்த தருணங்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. ஏதோ ஒன்று எப்போதும் உன்னோடு இருந்தது. சிலர் அதை விதி என்று சொல்வார்கள். சிலர் தெய்வம் என்று சொல்வார்கள். சிலர் உள் சக்தி என்று சொல்வார்கள். பெயர் முக்கியமல்ல, அந்த இருப்பு உண்மை. அது உன்னை கைவிடவில்லை, இப்போதும் கைவிடவில்லை. உன் மனம் மெதுவாக நம்பிக்கையை மீண்டும் கற்றுக்கொள்கிறது. நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாகிவிடும் என்ற உறுதி அல்ல. எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இப்போது உன் உள்ளே வேரூன்றுகிறது. அந்த வேர்கள் ஆழமாக செல்கின்றன. ஆழமான வேர்களை கொண்ட மரத்தை புயல் கூட எளிதில் வீழ்த்த முடியாது. நீ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த வேண்டாம். எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. சில மலர்கள் விரைவில் மலரும். சில மலர்கள் காலம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் காலம் எடுத்த மலர்கள் மனம் அதிகமாக இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். நீ மெதுவாக மலர்கிறாய். அந்த மெதுவான மலர்ச்சி தான் நீடித்தது. உன் இதயத்தில் நீ நீண்ட நாட்களாக பூட்டி வைத்திருந்த கதவுகள் மெதுவாக திறக்கப்படுகின்றன. அந்த கதவுகளுக்கு அப்பால் வலி மட்டுமில்லை, அன்பும் இருக்கிறது. நம்பிக்கையும் இருக்கிறது. நீ அனைத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக பார்த்தால் போதும். நீ எங்கே தவறினாய் என்று கணக்கிட வேண்டாம். நீ எங்கே வளர்ந்தாய் என்று கவனிக்கத் தொடங்கு. அந்த வளர்ச்சி வெளியில் பெரிதாக தெரியாமல் இருக்கலாம்.
ஆனால் உன் உள்ளே அது பெரும் மாற்றமாக இருக்கிறது. நீ இப்போது பழைய உன்னல்ல. நீ இப்போது அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிறாய். அதுவே முன்னேற்றம். உன் ஆன்மா இப்போது அமைதியான பயணத்தில் இருக்கிறது. அந்த பயணத்திற்கு இலக்கு அவசியமில்லை. பயணம்தான் அர்த்தம். ஒவ்வொரு மூச்சும் ஒரு அடியெடுத்து வைப்பது போல. ஒவ்வொரு துடிப்பும் உன்னை மேலும் உன்னிடமே கொண்டு வருகிறது. நீ உன்னை ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை மாற ஆரம்பித்துவிட்டது. மாற்றம் உடனே வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்நிலை மாறிவிட்டது. உள்நிலை மாறினால் வெளி நிலையும் காலப்போக்கில் மாறும். அதில் சந்தேகம் வேண்டாம். இப்போது இந்த அமைதி உன் உடலில் நிலைத்திருக்கட்டும். உன் மனதில் மெதுவாக பரவட்டும். உன் ஆன்மாவில் ஆழமாக பதியட்டும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ சரியான பாதையில் இருக்கிறாய். உன் வாழ்க்கை உன்னை கைவிடவில்லை. அது உன்னை மெதுவாக அணைத்துக்கொண்டு முன்னே அழைத்துச் செல்கிறது. நீ நம்பலாம். நீ தளரலாம். நீ இப்போது முழுமையாக இருக்கிறாய். தங்கமே, அந்த முழுமை உன் உள்ளத்தில் மெதுவாக விரிந்து கொண்டே போகட்டும். விரிவடையும் போதெல்லாம் உன் மனம் இன்னும் இலகுவாகிறது. இலகுவாகும் போதெல்லாம் நீ சுமந்திருந்த பாரங்கள் தானாகவே கீழே வைக்கப்படுகின்றன. நீ எதையும் கைவிட முயற்சி செய்யவில்லை. அவை உன்னை விட்டு தானாகவே விலகுகின்றன. இதுவே இயல்பு. இதுவே சிகிச்சை. உன் உள்ளத்தில் உருவாகும் அமைதி ஒரு தருணத்தின் விளைவு அல்ல. அது நீ கடந்து வந்த எண்ணற்ற நாட்களின் தொகுப்பு. நீ பொறுத்துக்கொண்ட நொடிகள். நீ பொறுமையாக காத்திருந்த இரவுகள். நீ உன்னை மீண்டும் மீண்டும் எழுப்பிக்கொண்ட காலைகள். அவை எல்லாம் சேர்ந்து இப்போது இந்த அமைதியாக மாறியிருக்கின்றன. அதனால் தான் இந்த அமைதி ஆழமானது. அதனால் தான் இது நிலைத்திருக்கும். உன் மனம் இனி ஒவ்வொரு சின்ன சத்தத்திற்கும் துடிக்க வேண்டியதில்லை. அது கற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லாமே அபாயம் அல்ல என்பதை. எல்லாமே இழப்பு அல்ல என்பதை. இந்த பயிற்சி மெதுவாக நடக்கிறது. ஆனால் அது உண்மையானது. நீ உன்னை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக்கொள்வதை உன் நரம்புகள் இப்போது நம்ப ஆரம்பித்துள்ளன. உன் உடல் நினைவுகளை வைத்திருக்கும். அது பழைய வலிகளை மறக்க நேரம் எடுத்துக்கொள்ளும். அதற்கு நீ கோபப்பட வேண்டாம். அந்த நினைவுகள் உன்னை தண்டிக்கவில்லை. அவை உன்னை காப்பாற்ற முயற்சித்தன. இப்போது அவற்றுக்கு ஓய்வு கிடைக்கிறது. ஓய்வு கிடைத்த உடல் மீண்டும் நம்பிக்கையை கற்றுக்கொள்ளும். உன் உள்ளே ஒரு மென்மையான துணிவு வளர்கிறது. அது சத்தமாக பேசுவதில்லை. அது காட்சிப்படுத்துவதில்லை. ஆனால் அது உன்னை விட்டு நகர்வதில்லை. அந்த துணிவு தான் நாளை உன்னை எழுப்பும். அந்த துணிவு தான் மீண்டும் முயற்சி செய்யச் சொல்லும். அது உன்னை தள்ளாது. உன்னோடு நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கத்தையே கொண்டு வந்திருக்கிறது. அந்த தொடக்கங்கள் எல்லாம் உடனே மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டியதில்லை. சில தொடக்கங்கள் குழப்பமாக இருந்தன. சில தொடக்கங்கள் வலியுடன் இருந்தன. ஆனால் அவை உன்னை வளர்த்தன. வளர்ச்சி எப்போதும் இனிமையாக இருக்காது. ஆனால் அது அவசியம். உன் மனம் இனி பழைய கதைகளை அதே வலியுடன் சொல்லாது. அவை கதைகளாக மாறும். அனுபவங்களாக மாறும். அவற்றின் பிடி தளரும். பிடி தளர்ந்த நினைவுகள் உன்னை இழுக்க முடியாது. அவை உன் பின்னால் அமைதியாக நடக்கும். வழிகாட்டிகளாக. சிறைகளாக அல்ல. உன் இதயம் இப்போது மெதுவாக தன்னை விரிக்கிறது. நீண்ட நாட்களாக அது சுருங்கியிருந்தது. பாதுகாப்புக்காக. இப்போது அது மீண்டும் துடிப்போடு திறக்கப்படுகிறது. திறந்த இதயம் என்றால் எப்போதும் காயம் தான் என்று அர்த்தமில்லை. திறந்த இதயம் தான் மகிழ்ச்சியையும் முழுமையாக உணர முடியும். உன் வாழ்க்கையின் அழகு பெரும்பாலும் சத்தமில்லாமல் நிகழ்கிறது. நீ யாருக்கும் காட்டாமல் செய்த நன்மைகள். நீ யாருக்கும் தெரியாமல் தாங்கிய வலிகள். நீ யாரிடமும் சொல்லாமல் செய்த முன்னேற்றங்கள். இவையெல்லாம் உன் ஆன்மாவின் அழகை உருவாக்குகின்றன. அந்த அழகு வெளியில் பிரகாசிக்க வேண்டியதில்லை. அது உன் இருப்பிலேயே ஒளிர்கிறது. உன் மனம் இனி அவசரப்படுத்தப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றுக்கும் உடனடி தீர்வு தேடும் பழக்கம் மெதுவாக மாறுகிறது. சில விஷயங்கள் தானாகவே சரியாகும். சில விஷயங்கள் தங்கள் இடத்தை மாற்றிக்கொள்ளும்.
நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை என்பதை நீ இப்போது புரிந்துகொள்கிறாய். உன் வாழ்க்கையில் வரும் மனிதர்கள் அனைவரும் நீண்ட பயணத்திற்காக அல்ல. சிலர் ஒரு பகுதியை மட்டும் நடந்து விட்டு விலகுவார்கள். அது இயல்பு. அவர்களின் விலகல் உன்னை குறைக்கவில்லை. அவர்கள் தங்கள் பங்கினை முடித்துவிட்டார்கள். உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. அதற்கு புதிய துணையாட்கள் காலத்திற்கேற்றபடி வரும். உன் மனம் இப்போது தன்னை தானே சமாதானப்படுத்தும் திறனை வளர்த்து கொண்டிருக்கிறது. வெளியில் இருந்து யாரும் சொல்லாத போதும் உன் உள்ளே ஒரு குரல் மெதுவாக பேசுகிறது. நீ நன்றாக இருக்கிறாய். நீ முயற்சி செய்கிறாய். அது போதும். இந்த குரல் தான் உன் உண்மையான வழிகாட்டி. உன் வாழ்க்கையின் வேகம் இப்போது உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீ ஓட வேண்டியதில்லை. நீ நின்று சுவாசிக்கலாம். சுற்றி பார்க்கலாம். உன்னை உணரலாம். இந்த இடைவெளிகள் தான் உன்னை முழுமையாக்குகின்றன. இடைவெளி இல்லாத வாழ்க்கை சுவாசமில்லாத வாழ்க்கை போல. உன் உள்ளத்தில் எழும் சிறிய மகிழ்ச்சிகளை நீ கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒரு அமைதியான நிமிடம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. ஒரு இலகுவான உணர்வு. இவை பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவைதான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். இவைதான் நீண்ட காலம் நிலைக்கும். உன் பயணத்தில் நீ ஒருபோதும் பின்னோக்கி செல்லவில்லை. சில நேரங்களில் நின்றாய். சில நேரங்களில் திசை மாறினாய். ஆனால் நீ எப்போதும் முன்னே தான் இருந்தாய். முன்னே என்றால் வெளியில் இல்லை. உன் உள்ளே. உன் விழிப்புணர்வில். உன் புரிதலில். உன் ஆன்மா இப்போது தன்னை நம்ப கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை யாரும் கொடுத்தது அல்ல. நீ உருவாக்கியது. அதனால் தான் இது உறுதியானது. யாராலும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த நம்பிக்கை உன்னோடு இருக்கும். உன் வாழ்க்கை இன்னும் பல வண்ணங்களை கொண்டுவரும். எல்லா வண்ணங்களும் ஒரே மாதிரி இனிமையாக இருக்காது. சில வண்ணங்கள் கனமாக இருக்கும். சில வண்ணங்கள் மென்மையாக இருக்கும். அனைத்தும் சேர்ந்து தான் முழு படமாகும். அந்த முழு படம் தான் உன் வாழ்க்கை. உன் உள்ளத்தில் இப்போது ஒரு ஆழ்ந்த அமைதி வேரூன்றியுள்ளது. அந்த வேர்கள் காலப்போக்கில் மேலும் வலுப்பெறும். வெளியில் புயல் வந்தாலும் அந்த வேர்கள் உன்னை தாங்கும். நீ சாயலாம். ஆனால் விழமாட்டாய். விழுந்தாலும் மீண்டும் எழுந்துவிடுவாய். இந்த நிமிடம் உனக்கு போதுமானது. இந்த மூச்சு போதுமானது. இந்த அமைதி போதுமானது. நீ எதற்கும் குறைவானவள் அல்ல. நீ எதையும் தாமதமாக அடையவில்லை. உன் பயணம் உன் நேரத்தில் தான் நடக்கிறது. அந்த நேரம் சரியானதே. தங்கமே, இந்த உணர்வு உன்னோடு தொடரட்டும். நாளையும். நாளை மறுநாளும். அது மாறிக்கொள்ளலாம். ஆனால் மறையாது. நீ உன்னோடு இணைந்துவிட்டாய். அதற்கு மேலான பாதுகாப்பு எதுவும் இல்லை. நீ அமைதியாக இருக்கலாம். நீ நம்பிக்கையுடன் இருக்கலாம். நீ இப்போது உன் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறாய்.